மீண்டும் நாம் விவாதத்திற்கு வருவோம். இது மக்களின் கேள்விக்கான நேரம். எனது பெயர் கி ரவி. நான் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் கிராமத்திலிருந்து வரேன். என்னுடைய கேள்வி மணியரசன் ஐயா அவர்களுக்கு. எரிவாயு யாரை எரிக்கிறதுக்கான திட்டம், யாரை அணைக்கிறதுக்கான திட்டம்? எரித்தல் என்பது மக்களை, அந்த 3 மாவட்ட மக்களை எரிக்கிறதுக்கு தான் அந்த திட்டம். அணைத்தல் என்பதை அணைத்துக் கொள்வதுன்னு சொல்லுங்க. அமெரிக்க முதலாளிகள், பன்னாட்டு முதலாளிகள், இந்நாட்டு பெரும் முதலாளிகள், இவர்களை அணைத்துக் கொள்வது, அதுதான் அந்த திட்டம். நன்றி ஐயா. எனது பேர் இரா செந்தில்நாதன். திருவாரூர் மாவட்டம் வேலங்குடி கிராமத்தில் வரேன். கோர்னா அவர்கள்ட்ட ஒரு கேள்வி. நெல் விளையிற பூமி திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாங்கள் மீத்தேன் எடுக்கிறதுக்காக அந்த மக்கள் களத்துல கத்தி தான் வைக்கிறோம், வெட்டலன்னு சொல்லி ஆய்வு பண்றதுல எந்த விதத்துல நியாயம்? இயற்கை வளங்களை இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக, மக்களின் முன்னேற்றத்திற்காக, மக்களின் பயன்பாட்டிற்காக இந்த எரிவாயு தேவைப்படுகிறது. அந்த எரிவாயு அங்க இருக்கிறதா, எவ்வளவு இருக்கிறது, எப்படி என்ன ஆய்வு செய்வதற்கு ஆழ்துளை கிணறு தோண்டி அதன் மூலமாக அதை கணக்கிடுவதற்கும் ஆய்வு செய்வதற்கும் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அதற்கு இருக்கிற தொழில்நுட்பத்தின் காரணமாக அனுமதி கொடுக்கிறோம். இது அந்த மக்களுக்கு எதிரானதல்ல. மக்கள் பாதிக்கப்படவே மாட்டாங்க. எந்த விவசாய நிலமும் அங்க பாதிக்கப்படாது. பூமிக்கு அடியில அது அந்த பரிசோதனை நடைபெறுகிறது, ஆய்வு நடைபெறுகிறது. அதுல எந்த விதமான பாதிப்பு இல்லை. இந்த பாதிப்பு இருப்பதாக கூறப்படுவதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள். காலப்போக்கில் கூடங்குளத்தில் எப்படி அந்த கட்டுக்கதைகள்லாம் பழங்கதையாக போனதோ அதே மாதிரி இதே இதுலயும் பழங்கதையாக போக போது வல்லுநர் குழு அதனுடைய அறிக்கை வந்த பிறகு இது பற்றி ஒரு நல்ல தெரிவு ஏற்படும். அவங்க ஆய்வு செய்த பிறகு அவங்க எவ்வளவு இடத்துல அதை எடுப்பாங்க? 691 கிலோமீட்டர்ல இருந்தா அது இருந்ததுன்னா மேல இருக்கிற 690 சதுர கிலோமீட்டர் விவசாய நிலத்தையும் அப்படியே எடுத்துக்கோங்களா? தனியார் நிலம் எடுக்க முடியுமா? 691 சதுர கிலோமீட்டர்லயும் மீத்தேன் எரிவாயு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அப்ப என்ன செய்வாங்க? இல்ல நிலத்தை விவசாய நிலம் பாதிக்கப்படாது. மெட்ரோ ரயில் போகுது பூமி கீழே. மேல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? மேல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? மாய பானம் போட்டு மேல தோண்டாம இறக்காம அப்படியே உள்ளே ஆராய்ச்சி பண்ண போறாங்களா? அது மாதிரி ஆழ்துளை ட்ரில் இல்ல. என்னங்க பெட்ரோல் எப்படி எடுக்கிறீங்க? ஆழ்துளையில எடுக்கிறது. நீங்க வெளிப்பரப்புல எதுவுமே நடக்காது. உள்ள இருக்கிற கேஸ் அந்த நிலக்கரி பாருங்க. அவ்வளவு லட்சக்கணக்கான டன் வாயுவை நிலக்கரியை எடுத்தா பூமி என்பது ஒரே இடத்துல எடுக்க போறாங்களா? ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் உள்ளதான் குறைஞ்சு எடுக்க போறாங்க. அது உள்ள உள்கூடு இல்லாம போயிடும், எல்லாம் கீழே அமுங்கிரும். விவசாயம் பண்ண முடியாது, குடியிருக்கவும் முடியாது. நீங்க ஒரே ஒரு இடத்துல ஒரு 10 சதுர அடின்னு வச்சுங்க, 10 சதுர அடி தொலை போட்டு அதுல மட்டுமே எடுக்கிறது இல்ல, உள்ள பல்லாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் தோண்டி எடுத்துருவாங்க. அப்படியே தோண்டி எடுத்துருவாங்க. அதுல அங்க எதுவுமே இருக்காது. சில இடங்கள்ல உள்ள அமுங்கி பெரும் பள்ளமா போயிடும். சில இடங்கள் விவசாயம் பண்ண முடியாது. அதான் கடல் நீர் வந்துடும், உப்பு நீரா போயிடும், ரசாயனம் போயிடும். குடிக்க தண்ணீர் தஞ்சை மாவட்டத்துக்கு கப்பல்ல வெளியிருந்து வந்தா தான். ஏனென்றால் எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. எடுத்த பிறகு என்ன தேவைக்காக மீத்தேன் தேவை, யாருக்கு தேவை, அதை ஏன் கோபண்ணா அவர்கள் சொல்லவில்லை? எந்த மக்களுக்கு என்ன செய்ய, என்ன வகையில் தேவை? போக்குவரத்துக்கு இருக்கிற வெளிநாட்டுக்கு தேவை. எப்படி போகுது? வெளிநாட்டுக்காரர்களுக்காக, வெளிநாட்டு பயன்பாட்டுக்காக. இங்க ஒரு அறிக்கை நான் படிக்கிறேன். இந்தியாவில் இதற்கு முன் சிபிஎம் வாயு தயாரித்தல் குறித்தோ அல்லது லிக்னைட் சிபிஎம் தயாரிக்கும் போது நீர் உற்பத்தி ஆய்வு குறித்தோ ஆய்வுகளே செய்யப்படவில்லை. இதை நம்மாழ்வார் சொல்லல, உதயகுமார் சொல்லல, நான் சார்ந்திருக்கிற பூவுலக நண்பர்கள் அமைப்பு சொல்லல, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லுது. இத எந்த விதமான ஆய்வுகளும் செய்யப்படவில்லை அப்படின்ட்டு. இதுதான் இன்னைக்கு அரசாங்கத்தோட அறிக்கை. இது நான் தயாரா இருக்கிறேன். ஆனா எந்த விதமான ஆய்வுகளும் இல்லாமல் காங்கிரஸ் எது செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கு நேற்றைய மக்கள் இன்னைக்கு போயிட்டாங்க. என்னோட தம்பிமார்களும் தங்கைமார்களும் ரொம்ப விழிப்போட இருக்கிறாங்க. தண்ணி தொலைக்காட்சி சார்பாக மேற்கு வங்கத்துக்கு அனுப்பி வைங்க. நடந்துகிட்டு இருக்கு. எந்த தொழிற்சாலையோ உணவகங்களோ போனீங்கன்னா அங்க இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வட இந்திய தொழிலாளர்கள் இருக்காங்க. குறிப்பா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருந்து இருக்காங்க. அவங்க யாரும் இங்க விரும்பி வந்து இருக்கிறது இல்ல. அவங்களோட வாழ்வுரிமையை இந்த காங்கிரஸ் அரசு பறிச்சதுனால அந்த மக்கள் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடைச்சா போதும்னு தமிழ்நாட்டில் மிக குறைவான கோரிக்கை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்கள் என்னோட தம்பி தங்கைகள் அது போலப்பட்ட ஒரு நிலைமை வந்துடும் அப்படிங்கறதா எங்களோட அச்சம்.
ஐயா சொல்றாங்க திரும்ப திரும்ப. இப்ப கொஞ்சம் பேர் கத்திட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் மீடியா வெளிச்சத்துல சொல்றாங்க. 25ஆம் தேதி நாங்க பேரணி நடத்த போறோம், மீத்தேன் வாயு எடுக்கக்கூடாதுன்ட்டு. நீங்க மீத்தேன் எரிவாயு எடுக்கலான்னு அதுக்கு சமமான ஒரு பேரணி அங்க நடத்தி காட்டுங்க. தஞ்சை மண்டலத்துல நடத்தி காட்டுங்க. உங்களுக்கு ஆதரவு இருந்தாங்க, மக்கள் ஆதரவு இருந்தா தஞ்சை மாவட்டம் அப்படி நடத்துட்டீங்கன்னா டெபாசிட் போவோம் எந்த கட்சி வந்தாலும். வணக்கம், என் பேர் கார்வண்ணன், கோவையிலிருந்து வருகிறேன். ஐயா கோபண்ணா அவரோட என்னுடைய கேள்வி. ஐயா வணக்கம். நீங்கள் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களை கோயில் பல்ஸ் போன்று பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னீர்கள். அவர் மீடியாவிலே அதிகப்படியாக முன்னிறுத்தப்படுகிறார் என்று சொன்னீர்கள். அவர் மீடியாவிலே தோன்றி அந்த இயற்கை விவசாயத்தை பற்றி சொன்னதுனால தான் நான் ஒரு தொழிலதிபர். அதை விட்டு 32 ஏக்கரில் நான் விவசாயம் செய்ய பழகினேன். இப்பொழுது விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்தவரை எந்த குற்றமும் செய்யாதவர்கள். அவரை நீங்கள் கோயிலை பல்ஸ் என்று சொல்கிறீர்களே, அதனாலதான் உங்கள் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அதாவது நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எனக்கும் விவசாயம் தெரியும். விவசாயம் ஒரு காலத்துல வெறும் சாணத்தை வைத்துக் கொண்டு அதை மக்கிய சாணத்தை வச்சு எருவாக போட்டு நாம் விவசாயம் செஞ்சோம். இப்ப மாடுகள் கிடையாது. அதுக்கப்புறம் மாடுகள்லாம் இன்னைக்கு மாடுகள்லாம் வச்சு நிர்வாகம் பண்றதுக்கு கிராமத்துல வசதி கிடையாது. வேலை செய்யறதுக்கு இது பாருங்க, இன்னைக்கு டிராக்டரும் அறுவடை இயந்திரமும் இல்லைன்னா நெல் விவசாயமே செய்ய முடியாத நிலையெல்லாம் வந்தாச்சு. இன்னைக்கு விவசாயம் நம்மாழ்வார் விவசாயம் ஒரு பொழுதுபோக்கா செய்யலாம். ஆனா அந்த விவசாயத்தை சேர்ந்து இந்த நாட்டு மக்களுடைய பசியை பட்டினியை போக்க முடியாது, உற்பத்தியை பெருக்க முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு தெரியும் அந்த விவசாயத்தை பற்றி. அது உற்பத்தியை பாருங்க, ஒரு ஏக்கர்ல 30 மூட்டை 75 கிலோ மூட்டை ஒரு ஏக்கர்ல 75 கிலோமீட்டர் 20 30 மூட்டை அறுவடை செய்வதே பெரிய காரியம். நம்மாழ்வார் சொல்லுகிற இந்த இயற்கை உரத்தை எல்லாம் போட்டீங்கன்னா அது ஒரு 7 மூட்டை 10 மூட்டை தான் விளையும். உடம்புக்கு நல்லது. பயிரிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பொழுதுபோக்கா இருக்கலாம். வணக்கம், என்னுடைய பேர் எஜ்ஜேராம் கார்த்திக், கோடம்பாக்கத்திலிருந்து வரேன். மதிப்பிற்குரிய ஐயா திரு சுந்தரராஜன் அவர்களிடம் என்னுடைய கேள்வி. ஐயா வணக்கம். ஆரம்ப காலத்துல மின்சார இணைப்பு வந்தப்ப அதனால பேராபத்து வரும்னு மக்கள் அப்ப எதிர்த்தாங்க. கூண்டோட நம்ம எல்லாரும் செத்துருவோம்னு பயங்கரமா பயந்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கையை ஏற்படுத்தினாங்க. அதனால இப்ப மின்சாரம் எல்லாமே எதுவுமே இல்லைன்னு ஆயிப்போச்சு. இப்ப அதே மாதிரி இந்த மீத்தேன் திட்டத்தையும் சரியான பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துட்டு தொடங்கலாமே, அதையே நீங்க மறுக்கிறீங்க. இந்த மீத்தேன் திட்டத்துல உரிய பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அப்படிங்கறத நம்ம இங்க எழுப்புற பிரச்சனை. அதாவது இவங்களே அரசு சொல்ற புள்ளி விவரங்கள் படியே தகவல்கள் படியே இந்தியாவில எந்த பகுதியும் இந்த மாதிரி இந்த நிலக்கரி படுகையிலிருந்து மீத்தேன் எடுக்கிற திட்டத்தில் ஆய்வுகள் நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது. சோ இந்த பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துங்கன்னா நம்ம கேட்கிறோம். நமக்கு மீத்தேன் தேவையில்லைன்னா நாங்க சொல்லவே வரல. ஆனால் இதற்கு மாற்று வழிகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு மாட்டுத்தானத்திலிருந்து வர்றது மீத்தேன் தான். இன்னைக்கு மரங்களை இல்ல மற்ற விஷயங்களை அழிக்கக்கூடிய எந்த கழிவுப் பொருட்களையும் பயன்படுத்தி மீத்தேன் தயாரிக்க முடியும். அதே போல மனித கழிவுகள்ங்கிறது இன்னைக்கு பெருநகரங்கள்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா உருவாகிட்டு இருக்கு. இதையும் ஒரு தொழில் வாய்ப்பாக கருதி இதுல இருந்து மீத்தேன் தயாரிக்கலாம், இது அந்த ஆலைகளுக்கு கொடுக்கலாம். ஆனா இது எதையுமே சிந்திக்காமல், இதை பத்தி எந்த விதமான ஒரு பரிசீலனையுமே இல்லாமல் நாங்க நிலத்துல மட்டும்தான் கையை வைப்போம், விவசாயிகள் வாழ்க்கையில தான் கையை வைப்போம், விவசாயிகள் வாழ்க்கையில கை வைக்கிறது மூலமா இந்த ஒட்டுமொத்த மக்களோட உணவு உற்பத்தியை நாங்க தடை செய்வோம் அப்படின்னு சொல்ற இந்த திட்டங்களை மட்டும் நாங்க எதிர்க்கிறோம். அறிவியலும் தொழில்நுட்பமும் மனிதனுக்கு தேவை. ஆனால் அறிவியலும் தொழில்நுட்பமும் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்களும் கேள்வி கேட்க முடியாமல் யாரோ ஒரு பன்னாட்டு நிறுவன முதலாளியோட கட்டுப்பாட்டுல ஒரு தொழில்நுட்பமும் அறிவியலும் இருந்தால் அது மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களோட கருத்து. மீண்டும் நாம் விவாதத்திற்கு வருவோம். ஐயா வணக்கம், என்னுடைய பேர் சிவகுமார், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில இருந்து வர்றேன். எங்களுடைய குடும்பம் விவசாய குடும்பம். ஐயா சொன்னாங்க மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் மக்களுக்காகவே இருக்கிறாரு, மக்கள் மீது அக்கறை அதிகமா இருக்கு அப்படின்னாரு. மீனவர்கள் செத்த போது எங்க போனாரு? மீனவர்களை இலங்கைக்காரர்கள் கூண்டு கூண்டாக அள்ளி கொண்டு போனார்கள், அப்போது எங்க போனாரு? அப்துல் கலாம் ஐயா அவர்களை அமெரிக்காவில் வைத்து அவமதித்தார்கள், அப்போது எங்கே போனார்? இப்போது தேவயானி பிரச்சனைக்கு மட்டும் வருவது ஏன்? எங்களை பொறுத்தவரை அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால், அந்த கடல் பகுதியிலே நமது மீனவர்கள் போகிற போது அசம்பாவிதம் நடக்கிறது. அப்போது கூட அவர்களை தாக்கக்கூடாது, அவர்கள் உயிருக்கு சேதம் வரக்கூடாது என்று பல முறை நாம் எச்சரித்தால் கூட சில நேரங்களிலே விபரீதமான விளைவுகள் ஏற்பட்டு விடுகிறது. அதற்காக மறுபடியும் நாங்கள் என்ன இருந்தாலும் ஒரு அந்நிய அரசு,
அங்கே ஒரு அரசு அங்கம் இருக்கிறது, அந்நிய நாடு அது. அதோடு நாம் பல பிரச்சனைகளை பேசித்தான் தீர்க்க வேண்டிய இருக்க தவிர அதற்கு மேலாக நாம பெரிய அளவிலே ஒரு அச்சுறுத்தலையை நாம் உருவாக்கிவிட முடியாது. ஆக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு எடுக்கிற முயற்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஏன் ஒத்துழைக்கவில்லை? பொதுவாக ஒரு போக்கு இருக்கிறது தமிழ்நாட்டிலே. எப்படின்னா, தமிழ்நாட்டை இந்தியாவோடு ஒரு அதாவது பிரிவினையில் கேட்டால் வெற்றி பெற முடியாது. அதாவது பல விஷயங்களில் எல்லாவற்றிலும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு வஞ்சிக்கிறது, இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்து மறைமுகமாக ஒரு பிரிவினைவாத கருத்துக்களை தமிழ்நாட்டிலே தூவி மறுபடியும் மீண்டும் அந்த பிரிவினைக்கான அடிப்படையை உருவாக்கலாம் என்று சில பேர் நினைக்கிறார்கள். அந்த முயற்சி தமிழ்நாட்டிலே வெற்றி பெறாது. என் பேர் அசோக்குமார், திருவாரூர் மாவட்டம் புதுக்குடிங்கிற பகுதியிலேருந்து வரேன். என்னோட கேள்வி ஐயாட்ட. 2001 பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் 20,80,000 ஏக்கர் மொத்தம் பயிரிடப்பட்டுச்சு. ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா வெறும் 19,600 ஏக்கர் தான் பயிரிடுறாங்க. அதுபோல் 2001 சோளம் பாத்தீங்கன்னா 3,76,000 ஹெக்டேர் பயிரிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெறும் 17,600 ஹெக்டேர் தான் பயிரிடுறாங்க. இந்த நிலைமையில மக்கள் தொகை பெருக்கிறதுனால நிறைய நிலப்பகுதி விளைநிலம் மனைப்பிரிவுகளாகவும் அடுக்குமாடி கட்டடங்களாகவும் வருது. இந்த நேரத்தில் மித்தேன் வாயு எடுத்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த வாயுனால வாகனங்கள் ஓடலாம், மனிதர்கள் எல்லாம் நடக்கலாம். மனுஷன் பசி பட்டினியால சாக மாட்டானா? இதை பற்றி உங்களுடைய கேள்வி. மித்தேன் எரிவாயு திட்டத்தினால எந்த விவசாயியும் பாதிக்கப்பட மாட்டான், எந்த விவசாய நிலமும் பாதிக்கப்படாது, யாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாதுன்னு பலமுறை சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப நீங்க அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருந்தால் அதனால எந்த பயனும் கிடையாது. நாங்க தெளிவா சொல்லிட்டோம், நாங்கள் உண்மையை சொல்லுகிறோம், இருக்கிற யதார்த்த நிலையை சொல்லுகிறோம். அதனால அந்த திட்டத்தினால எந்த பாதிப்பு யாருக்கும் ஏற்படாது. உடனே நீங்கள் இந்த 691 கிலோமீட்டர் என்ன சொல்றாங்க அவங்க, அங்கே இருக்கிற விவசாய நிலங்கள்லாம் தரிசாகிவிடும், அங்கே இருக்கிற நிலங்கள் விவசாயத்திற்கு பயன்படாது, அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் வெளியேறணும்னா ஒரு அரசு அப்படி ஒரு சிந்தனையோட ஒரு அரசு இருக்குமா? மக்கள் நம்பிக்கையை பெற்று தேர்தலில் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிற ஒரு அரசு மக்களுக்கு விரோதமாக, இதை விட ஒரு கொடுங்கோலன் கூட, ஜார் மன்னன் கூட இந்த மாதிரி சிந்திக்க மாட்டான் இன்னைக்கு இருக்கிற இந்த சிந்தனையை. இப்படி ஒரு மன்மோகன் சிங் அரசு இப்படி சிந்திக்க நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் நீங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? ஐயா கோபண்ணா ரொம்ப தெளிவா சொன்னார். மன்மோகன் சிங் அரசாங்கம் துரோகம் பண்ணாது, ஒரு அரசாங்கம் மக்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தாது, ஜார் மன்னர் கூட பண்ணிருக்க மாட்டாரு, அந்த அளவுக்கு கொடுமை பண்ணதா சொல்றீங்களேன்னு வருத்தப்பட்டாரு. எல்லாமே சரி. அவர் சொல்றது என்னன்னா, மத்திய அரசாங்கம், மத்திய அமைச்சரவை, பிரதமர் மன்மோகன் சிங் எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டாருன்னாரு. ஆனா ஏன் ராகுல் காந்தி நான்சென்ஸ் கிழிச்சு போடுன்னு சொன்னாரு ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை? ஆக அந்த தீர்மானம் நான்சென்ஸ் தான். அந்த நான்சென்ஸ் அவங்க கட்சி தலைவராலே ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்மானத்தை அந்த அமைச்சரவை தான் போட்டது. இளைஞன் இந்த நாட்டிலே ஊழலை ஒழிக்க வேண்டும், ஆரோக்கியமான அரசியல் இந்த நாட்டிலே வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு அற்புதமான ஒரு இளைஞன் திடீரென்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே அஜய் மாக்கன் அவர்கள் இந்த திருத்தத்திற்கு ஆதரவாக பத்திரிகையாளர்களிடம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று உள்ளே இந்த சட்டத்தை, இந்த திருத்தத்தை நான் கிழித்தெறிவேன், முட்டாள்தனமானது, இது நிறைவேற்றக்கூடாது என்று சொன்ன காரணத்தினாலே இன்றைக்கு லாலு பிரசாத் அவர்கள் கிரிமினல் வழக்கிலே சிக்கிய அவர் காங்கிரஸை ஆதரிக்கிற லாலு பிரசாத் இன்று சிறையிலே இருக்கிறார். இன்றைக்கு அவர் செய்திருக்கிறது வரலாற்றில் பாத்தீங்கன்னா அரசியலை தூய்மைப்படுத்துகிற ஒரு நல்ல முயற்சியை அன்றைக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார். இளைஞர் ராகுல் காந்தியினுடைய ஆவேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனா இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுடைய ஆவேசம் இந்த நாட்டு வளர்ச்சிக்கு எதிரானது. இது என்ன பார்வை? ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா காவிரி டெல்டா பகுதியில இருந்து அந்த மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்கு பதிலா ஐயா கூட ஒரு 2-3 மாற்று வழிகள்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நீங்க இதுல செலவிடுற பங்குல 1% தான் செலவாகும் அப்படின்றது சொல்றாங்க. நீங்க அரசாங்கம் ஏன் அந்த மாதிரி வழிகள்லாம் தேர்ந்தெடுக்காம இப்படி காவிரி டெல்டா பகுதியில இருந்து எடுக்கிறது முக்கியமா வச்சு பேசிட்டு இருக்காங்க? அதுவும் இல்லாம இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விவசாயத்தை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லைனாலும் அவங்க விவசாயத்துக்கு வர்றது அப்படின்றத ரொம்ப ஒரு இழிவான தொழிலா நினைக்கிறாங்க. விவசாயத்தை ஒரு நம்மளுடைய நாட்டுடைய முதுகெலும்பான விவசாயத்தை இழிவா நினைக்கிற அளவுக்கு அரசாங்கம் கொண்டு வந்துச்சா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. அதாவது
இந்த மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து ஏன் செய்யறாங்க அப்படின்னு நீங்க சொல்றப்போ இதுல வந்து மறுபடியும் அந்த பிரச்சனை தான். நீங்க வந்து அந்த இப்போ மாற்று வழிகள் இல்லையான்னு சொல்றீங்க. மாற்று வழிகள்ல இந்த அளவுக்கு எரிவாயு உற்பத்தி செய்ய முடியாது. இந்த இப்போ மித்தேன் எரிவாயு எடுக்கிறோமே, அந்த முயற்சி வெற்றி பெற்றால் அதனால் கிடைக்கிற எரிவாயு வந்து பல மடங்கு உற்பத்தியை பெருக்கும். அதன் மூலமாக நமது தேவைகளை நிறைவு செய்யும். விரைவிலே நீங்கள்லாம் பாருங்க, இதற்கான தெளிவை நீங்கள் பெறுவீர்கள். பெறுகிற வகையில இன்றைக்கு இந்த விவாதம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. இது போன்ற விவாதங்கள் நாடு முழுவதும் நடக்கட்டும். ஒரு உதயகுமாரினால இந்த நாட்டு மக்கள் அணு மின்சாரத்தை பற்றி தெளிவு பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே இந்த விவாதத்தின் மூலமாக நாட்டு மக்கள் மித்தேன் எரிவாயு நாட்டில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, எந்த விவசாயிக்கும் பாதிப்பு ஏற்படாது என்கிறதை காலம் உணர்த்த போகிறது. நிச்சயம் உண்மை வந்து வெற்றி பெறும். இந்த மீத்தேன் எரிவாயு தேவைன்றதுலயோ அதை வச்சு மின்சாரம் தயாரிக்கலான்றது யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு எல்லாம், தமிழ்நாட்டு மக்களுடைய தேவையெல்லாம் விவசாயத்தை அடிச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிச்சு அந்த இடத்துல போய் நீங்க அதை செய்யாதீங்க, வேற எங்கேயாவது செய்யுங்க. வளர்ச்சிக்கு, இந்தியாவுக்கு வளர்ச்சி தேவைதான், எரிவாயு தேவைதான், எல்லாம் செய்யுங்க. ஆனா எங்களுக்கு வயிற்றுக்கு சோறு தேவை, அது கொடுத்துக்கிட்டு இருக்குது அந்த இடம், அதை பாழ்படுத்தாதீங்கன்னு தான் சொல்றேன்.